என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபியை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னா, வெறும் பச்சை தண்ணியில் நாம் ரசம் பண்ண போகிறோம். உங்கள் வீடே மணக்கும். பச்சை தண்ணியில் தான் இப்படி பண்ணதான்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரி இந்த ரெசிபி இருக்கும். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கலாம். முதல்ல நான் 5 டம்ளர் பச்சை தண்ணியை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதில் நான் 2 லெமனை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கட்டு மல்லி இலையை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்ஆர் ரசப்பொடி இருக்கு இல்லையா, இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லுங்க. சும்மா தண்ணியில் நம்ம போட்டால் கூட இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் ரசம் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா இன்றைக்கி பச்சை தண்ணியில் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை, எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நிறைய விஷயமான இடித்த சாம்பார் பொடி, டீ, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இந்த நம்பர் வருது இல்லையா, கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு. இது வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் நான் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் எஸ்ஆர் ரசப்பொடியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துக்கிட்டு நான் ரசத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஒரு ஃபேபுலஸான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன்.